வணக்கம். இது தந்தையின் இன்று. வரவேற்பது பிரியவதனா. தென்கொரியா விமான விபத்தில் 179 பேர் பலி. பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி இடையே பேச்சுவார்த்தை என முக்கிய நிகழ்வுகள் நிறைந்த நாள் இன்று. தென்கொரியாவில் 181 பேருடன் தரையிறங்கிய விமானம் இன்று வெடித்துச் சிதறி பயங்கர விபத்து. 179 பேர் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. மன்னிப்பு கோரிய ஜேஜூ விமான நிறுவனம் விபத்திற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக அறிவிப்பு. இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்ட விவகாரம். பாமக நிறுவனர் ராமதாசுடன் கட்சித் தலைவர் அன்புமணி இன்று சந்திப்பு. கட்சிக்குள் காரசார விவாதம் நடப்பது சகஜம். பாமகவின் உட்கட்சி பிரச்சினை பற்றி பிறர் பேச தேவையில்லை என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு குழுவின் விசாரணை இன்று தொடக்கம். வழக்கு தொடர்பான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு பணியை பலப்படுத்த நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு. சாதிய வகுப்புவாத மதவாதத்திற்கு எதிரான ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும். நல்லக்கண்ணு நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பேச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் மினி டைடல் பூங்காவையும் திறந்து வைத்தார். திருவள்ளுவர் சிலை ஆழிப்பேரலையை எதிர்கொண்டு உயர்ந்து நிற்பது போல தமிழ்நாடும் தடைகளை தகர்த்து முன்னேறும். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் 25வது ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மடல். உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் போல் தமிழ்நாடு சிறக்கட்டும் என்றும் வாழ்த்து. உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் என்பதில் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று பெருமிதம். குறைந்த டெஸ்ட் போட்டிகளில் 200 விக்கெட்களை வீழ்த்தி இந்திய வீரர் பும்ரா அபாரம். முன்னாள் இந்திய வீரர் கபில் தேவின் சாதனையை முறியடித்தார். தென்கொரியாவில் 181 பேருடன் தரையிறங்கிய விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி வெடித்துச் சிதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 2 பேரை தவிர விமானத்தில் பயணித்த மற்ற அனைவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். விமான போக்குவரத்து வரலாற்றில் மிக மோசமான இந்த விபத்திற்கான காரணம் குறித்து தென்கொரிய அரசு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் இருந்து 175 பயணிகள், 6 விமான ஊழியர்கள் என மொத்தம் 181 பேருடன் தென்கொரியாவின் முவான் நகருக்கு ஜேஜூ நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737-800 விமானம் புறப்பட்டது. உள்ளூர் நேரப்படி இன்று காலை 9 மணிக்கு முவான் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது லேண்டிங் கியரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விமானம் ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்று விமான நிலைய சுவரில் மோதி வெடித்துச் சிதறியது. விமான நிலையத்தில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு படையினர் உடனடியாக தீயை அணைத்து பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இருந்தபோதும் இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த 179 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒரு பயணி, ஒரு விமான சிப்பந்தி என 2 பேர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பயணிகளில் 173 பேர் தென்கொரியர்கள் எனவும் 2 பேர் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் பெயர்களை மீட்புக் குழுவினர் அறிவித்த போது அவர்களின் உறவினர்கள் கதறி எழுத காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்தது. இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் ஜேஜூ விமான நிறுவனத்தின் CEO கிம் ஈபே ஊடகங்கள் முன்னிலையில் மன்னிப்பு கோரினார். தொடர்ந்து பேசிய அவர் விபத்திற்கான முழு பொறுப்பையும் தான் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். விபத்து தொடர்பான விசாரணைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்குவோம். காரணம் எதுவாக இருந்தாலும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன். பறவை மோதியதால் விமானத்தில் லேண்டிங் கியர் செயலிழந்ததா அல்லது தொழில்நுட்ப கோளாறா என விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜேஜூ விமான நிறுவன வரலாற்றில் இதுவே உயிரிழப்புகளை ஏற்படுத்திய மோசமான விபத்தாக கருதப்படுகிறது. விமான பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் தரும் தென்கொரியாவில் நடந்த இந்த கோர விபத்து உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸை கட்சித் தலைவர் அன்புமணி இன்று சந்தித்து பேசினார். இதனிடையே பாமகவின் உட்கட்சி பிரச்சினை பற்றி பிறர் பேச தேவையில்லை என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் கோபிநாத். புதுச்சேரி பட்டானூரில் நேற்று நடைபெற்ற பாமகவின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தனது மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனை பாமக மாநில இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். ராமதாஸின் இந்த அறிவிப்பின் போதே குறுக்கிட்ட பாமக தலைவர் அன்புமணி தனது சகோதரியின் மகனுக்கு இளைஞரணி தலைவர் பொறுப்பு வழங்குவதற்கு ஆட்சேபம் தெரிவித்தார். அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான் கட்சியில், 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு இதனால் கோபமடைந்த ராமதாஸ் இது தான் ஆரம்பித்த கட்சி, தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் எனவும் விருப்பம் இல்லாத யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்றும் காட்டமாக கூறினார். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. அதிருப்தி அடைந்த அன்புமணி கையில் இருந்த மைக்கை மேசையில் வேகமாக வைத்து ஆவேசத்தை வெளிப்படுத்தியது சலசலப்பை ஏற்படுத்தியது. முகந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளோ நன்றி. யார் சொல்றது? அது மட்டுமின்றி பனையூரில் தனது தனி அலுவலகம் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறி அதன் தொலைபேசி எண்ணை பொதுக்குழு மேடையிலேயே அன்புமணி அறிவித்ததும் பாமகவுக்குள் புயலை கிளப்பியுள்ளது. சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது, 3வது தெருவில் வச்சிருக்கு. 4446060628 குறிச்சிக்கங்க. என்ன தொடர்பு கொள்ளலாம், எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. இதற்கு மீண்டும் சொல்கிறேன், தன் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் என ராமதாஸ் அழுத்தம் திருத்தமாக கூறி வாக்குவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன். இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும்? இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை பாமக தலைவர் அன்புமணி இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி நேற்று நடந்தது எங்கள் உட்கட்சி பிரச்சனை, இதை பற்றி வேறு யாரும் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அதாவதுங்க, எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில் நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது தான், எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால் இன்னைக்கு நாங்கள் வந்து ஐயா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சிங்க. எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். அதே முடிவு இளைஞரணி. இதனிடையே பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பு வேண்டாம் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸிடம் முகுந்தன் தெரிவித்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல். நேற்று நடைபெற்றது இது உட்கட்சி விவகாரம், இதில் நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம் என அவர் நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. முகுந்தனுக்கு பதவி தொடர்ந்து நீடிப்பாரா அல்லது வேறு பதவி வழங்கப்படுமா என்பது குறித்து போக தான் தெரிய வரும். பிரியா, தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மாணவியின் அடையாளங்கள் வெளிவர காரணமான முதல் தகவல் அறிக்கை எப்படி வெளியானது என்ற விசாரணையை சிறப்பு குழு இன்று தொடங்கியது. இது பற்றிய முழுமையான தகவல்களை வழங்க செய்தியாளர் சாலமன் இணைந்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் முதற்கட்ட விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழு
தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்னேகப்பிரியா தலைமையில் நேற்று சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. அதன்படி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு மற்றும் முதல் தகவல் அறிக்கை வெளியானது சம்பந்தப்பட்ட வழக்கு ஆவணங்கள் என்று 2 வழக்கு ஆவணங்களும் சிறப்பு விசாரணை குழுவிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டன. மாணவியின் அடையாளங்கள் வெளிவர காரணமான முதல் தகவல் அறிக்கை எங்கிருந்து வெளியானது என்ற விசாரணை இன்று தொடங்கியது. இதுகுறித்து மொத்தம் 14 பேருக்கு சம்மன் கொடுத்து விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் மம்தா குமாரி மற்றும் பிரவீன் சிவானிடே ஆகியோர் இன்று சென்னை வந்தடைந்தனர். இவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாளை விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, உயர்கல்வித்துறை செயலாளர் கோபால் தலைமையிலான நிர்வாக குழுவின் ஆலோசனை கூட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. விடுதி வார்டன்கள் விதிமுறைகளை முறையாக பின்பற்றவும், காவலாளிகள் 3 ஷிப்டுகளில் பணியாற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலமன், பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பாக நிர்வாக குழுவின் ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு உள்ளன? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 140 இருந்த காவலாளிகளின் எண்ணிக்கையை 180 உயர்த்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு தொடர்பாக 16 பெண் பேராசிரியர்கள் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் CCTV கேமராக்களின் எண்ணிக்கையை உயர்த்தவும் கலந்தாய்வு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பிரியா, நன்றி சாலமன். தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவின் நூற்றாண்டு விழாவிலும் அவர் கலந்து கொண்டார். செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிய தகவல்கள் இவை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவின் நூற்றாண்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் நல்லகண்ணு குறித்த 100 கவிஞர்கள் 100 கவிதைகள் என்ற கவிதை நூல் மற்றும் வாழ்த்து பாடலை வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நல்லகண்ணு வாழும் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை விட பெரிய பெருமை எதுவும் இல்லை என குறிப்பிட்டார். மேலும் சாதிய மதவாதத்திற்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சாதியவாதம், வகுப்புவாதம், பெரும்பான்மைவாதம், எதேச்சதிகாரம், மேலாதிக்கம் ஆகிய அனைத்துக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் பணியாற்றுவதுதான் தோழர் நல்லகண்ணு அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய நூற்றாண்டு விழா பரிசாக அமைந்திட முடியும். இந்த விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கவிஞர் வைரமுத்து, விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை, முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென் மாவட்டங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க 3 நாள் பயணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி சென்றடைந்தார். தூத்துக்குடியில் சுமார் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சாலையின் இருபுறங்களிலும் கூடியிருந்த பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கும் கூடுதல் தகவல். தூத்துக்குடியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான புதுமை பெண் 3.0 திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் அவர் அங்கு நடைபெறும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். பிரியா, நன்றி ராமசுந்தரம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் பாறை மற்றும் விவேகானந்தர் நினைவிடத்திற்கு இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். இது பற்றிய முழுமையான தகவல்களை வழங்க குமரியிலிருந்து செய்தியாளர் பிரசாத் இணைந்துள்ளார். பிரசாத், திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா எப்போது தொடங்குகிறது? நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை சொல்லுங்க. குமரி கடல் நடுவே அமைந்திருக்கின்ற திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25வது ஆண்டையொட்டி நாளை முதல் 3 நாட்கள் கன்னியாகுமரியில் விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் பங்கேற்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் நினைவு பாறைக்கும் இடையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற 37 கோடி ரூபாய் செலவிலான 77 மீட்டர் தூரம் கொண்ட கண்ணாடி கூண்டு பாலத்தை திறந்து வைக்கின்றார்கள். தொடர்ந்து லேசர் ஒளி காட்சியையும் கண்டுகளிக்கின்றார்கள். 3 நாள் நடைபெறுகின்ற இந்த விழாவையொட்டி கன்னியாகுமரி இப்போது விழாக்கோலம் பூண்டுள்ளது. பிரியா, நன்றி பிரசாத்.
சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் போலி போலீஸ் ஒருவர் கடை வியாபாரிகளிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அந்த நபரை நிஜ போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். செய்தியாளர் பவித்ரகுமார் வழங்கிய தகவல்கள் இவை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த முரளி என்பவர் தான் காவல்துறையில் பணியாற்றுவதாக கூறி சென்னை பல்லாவரம் பகுதியில் உள்ள கடைகளில் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பல்லாவரம் சங்கர் நகர் உள்ளிட்ட ஒரு கடை உரிமையாளரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற முரளியை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். அவரை ஜீப்பில் ஏற்ற முயன்றபோது தன் மீது கை வைக்காதீர்கள், மேல் அதிகாரிகளிடம் புகார் தெரிவிப்பேன் என நிஜ போலீசாரையே மிரட்டியுள்ளார். தொடர்ந்து முரளியை வலுக்கட்டாயமாக கைது செய்து ஜீப்பில் ஏற்றிய போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விசாரணையில் முரளி ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வருவது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து தாம்பரம் வணிகர் சங்க தலைவர் சேகரிடம் பேசினோம். ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. வெளியில யாரும் வணிகர் சொல்றதில்ல. இந்த புதுசா கடை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதை பத்தி அந்த விழிப்புணர்வு இல்லாததால இந்த மாதிரி தப்பு நடக்குது. இதை காவல்துறை தான் இதை கண்காணித்து இது இப்போ பிடிச்சதே ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். தனியார் செக்யூரிட்டி ஒருவர் தான் போலீஸ் அதிகாரி என கூறி பணம் பறித்த சம்பவம் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் பவித்ரகுமார் வழங்கும் கூடுதல் தகவல். கைது செய்யப்பட்ட முரளியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் ஊர்காவல் படையில் பணி செய்ததும் பணியின் போது இதேபோல் வசூல் வேட்டையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனால் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் காவல்துறை பெயரில் இவர் ஏதேனும் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பிரியா. நன்றி பவித்ரகுமார். சென்னை மாநகர பேருந்தில் டிக்கெட் பரிசோதகர் மது போதையில் இருந்ததாக கூறி நடத்துனர் மற்றும் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. செங்குன்றம் தாம்பரம் இடையேயான தடம் எண் 104 பேருந்து அம்பத்தூர் டன்லைஃப் பேருந்து நிறுத்தத்திற்கு வரும்போது டிக்கெட் பரிசோதகர்கள் 2 பேர் பேருந்தில் ஏறினர். அப்போது கவனக்குறைவாக பயணச்சீட்டு எடுக்காமல் இருந்து பயணிக்கும் பரிசோதகர் 500 ரூபாய் அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் பரிசோதகர் குடிபோதையில் இருந்ததாக கூறி பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேவையில்லாம எதுக்குங்க பேசஞ்சர் மேல இது போடுறீங்க? எங்களுக்கு டைம் ஆயிட்டு இருக்குங்க. அவர் தண்ணி வேற அடிச்சிருக்காரு. மெமோ கொடுக்க முயன்றதால் ஆவேசமடைந்த நடத்துனரும் ஓட்டுநரும் பரிசோதகரை சிறைபிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் 333 ரன்கள் முன்னிலையுடன் ஆஸ்திரேலிய அணி வலுவாக உள்ளது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்கா இன்று தகுதி பெற்றுள்ள நிலையில் இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. மெல்பர்ன் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 474 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து ஆடிய இந்திய அணி நிதிஷ்குமார் ரெட்டியின் சதத்தால் சரிவில் இருந்து மீண்டது. இன்று 4ஆம் நாள் ஆட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் நிதிஷ்குமார் 114 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதன் மூலம் 369 ரன்களில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தது. 105 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் பும்ரா, சிராஜ் ஆகியோர் கடும் நெருக்கடி கொடுத்தனர். இருப்பினும் லெபுஷேன், கேப்டன் கமின்ஸ், நேத்தன் லியான் ஆகியோரின் நிதான ஆட்டத்தால் 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 333 ரன்கள் முன்னிலையுடன் ஆஸ்திரேலிய அணி வலுவாக உள்ளது. இன்றைய ஆட்டத்தில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் மிக குறைந்த டெஸ்ட் போட்டிகளில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய பவுலர் என்ற கபில் தேவின் சாதனையை பும்ரா முறியடித்துள்ளார். கடைசி நாள் ஆட்டம் நாளை நடைபெறும் நிலையில் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு நேரடியாக முன்னேற முடியும் என்ற நெருக்கடியில் உள்ளது. அதே சமயம் செஞ்சுரியனில் இன்று நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா முதல் முறையாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.